நேத்து பெஞ்ச மழையில முளைச்ச காளானா எப்படி திடீர்னு நீ வந்து பிஹைண்ட் ரூட்ஸ்ல கூப்பிட்டாங்க. இன் கேஸ் யூ ஃபெயில், ஐ எம் யுவர் லைவ் எக்ஸாம்பிள். Danish Ahmed, College of Engineering, Tambaram, Chennai, and Max Gold, Cash for Gold presents Behind Roots Wealth and Prosperity Summit 2025, powered by Manju Group's A2B Veg Restaurant, venue partner Holidays Inn. இந்த உலகம் நம்மளை எப்படி பார்க்கும், உன் ஒய்ஃப் என்ன சொல்லுவாங்க, உன் பிள்ளை என்ன நினைப்பாங்க, உன் ரிலேட்டிவ்ஸ்லாம் என்ன நினைப்பாங்க, இதை பத்தி கன்சர்னே படாதீங்க. ப்ளீஸ் டேக் a step back. கடுமையாக உழைச்சிருக்கேங்க, நானும் பாத்திரம் கழுவிருக்கேன், நானும் வந்து பர்கர் போட்டிருக்கேன், காஃபி ஆத்திருக்கேன். பட் when you fail, you don't have to think twice. துபாயில் வாழ்ந்துட்டோம், கொஞ்சம் பணம் சேர்த்துட்டோம், ஒரு மிட் லைஃப் கிரைசிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு 30 வயசுல வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு சிந்தனை வரும், பிஸ்னஸ் பண்ணலாம். இப்போ என்ன பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னா நிறைய குட்டி குட்டி பிஸ்னஸ் 2-3 ட்ரை பண்ணி பார்த்தோம். பட் த ஃபைனல் ஒன் தட் ஐ டிட் வாஸ் அ கஃபே. 100 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை என்னுடைய கஃபே இருக்கணும். இதை நான் வந்து ஒரு ஃப்ரான்ச்சைசி மாடலாகவும் செய்வேன், ப்ளஸ் ஐ வில் ஓன் மை ஓன் ஷாப்ஸ். அதுக்கு வந்து ஒரு பைலட் ஸ்டடியாக நான் வந்து ஒரு காஃபி ஷாப் வந்து சென்னையில் ஆரம்பிக்கிறேன். என் ப்ரைஸ் இஸ் ரைட் அப்படின்னு சொல்லி நான் ஜஸ்டிஃபை பண்ணுறேன். எப்படி நான் வந்து இன்டீரியர்லாம் நல்லா பண்ணியிருக்கேன், நான் சூப்பராக லைட் போட்டிருக்கேன், நான் வந்து ரொம்ப ஹைஜீனிக்காக நான் வந்து இந்த காஃபியை கொடுக்குறேன். பட் நான் வச்சிருந்த ஏரியாவில் காஃபியோட விலை வந்து எல்லாரும் 10 ரூபாய்க்கு தான் கொடுத்துட்ருக்காங்க. நான் அப்போ வந்து 12 ரூபாய்க்கு கொடுக்குறேன், which was not accepted by the market. People have the tendency to move to the place where cheaper product, at the same time which satisfy their needs. ப்ரைஸிங்கும் நான் வந்து தப்பாக பண்ணுறேன். சரி, பிளேஸாவது கரெக்டாக சூஸ் பண்ணனா அப்படின்னு சொன்னால் 9 out of 10 people would have not come back to this business. Probably what you're seeing here is just the 1% of people who were successful. Not many are successful. Please don't feel bad. Danish Ahmed, College of Engineering, Tambaram, Chennai மற்றும் Max Gold, Cash for Gold presents Behind Roots Wealth and Prosperity Summit 2025, powered by Manju Group's A2B Veg Restaurant, venue partner Holiday Inn. Time for us to call upon Dr. Spurgeon Sukumar onto the stage. நேத்து பெஞ்ச மழையில முளைச்ச காளானா எப்படி திடீர்னு நீ வந்து பிஹைண்ட் ரூட்ஸ்ல கூப்பிட்டாங்க. ஐ எம் நாட் அ சக்சஸ், ரைட்? ஐ எம் அ ஃபெயிலியர். ஹோட்டல் வச்சு ஜெயிச்சவங்க, ஹோட்டல் வச்சு தோத்தவங்க. இந்த ப்ரோக்ராமுக்கு வந்து என்னைய வந்து கூப்பிட்டாங்க. ஏன்னா நான் வந்து ஒரு கஃபே வச்சுருந்தேன், அதில் வந்து ஒரு 25 lakhs லாஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, நேர்மை வந்து பிஸ்னஸ்க்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். பட் நேர்மை மட்டும் வந்து பிஸ்னஸில் வந்து உங்களை தூக்கி விடாது. நிறையா படிச்சிருக்கேன், எம்ஏ, எம்ஃபில், எம்பிஏ, பிஹெச்டி. ஏட்டு சுரக்காய் கூட்டுக்கு உதவாது. சார் வந்து வெறும் 4ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்காங்க, ஆனால் வந்து பெரிய பொசிஷனுக்கு போயிருக்காங்க. நான் வந்து பிஹெச்டி வரைக்கும் படிச்சிருக்கேன். ஆனால் என்னுடைய பிஸ்னஸில், என்னுடைய சக்ஸஸில் ஐ எம் அ எக்ஸ்ட்ரீம்லி சக்ஸஸ்ஃபுல் பர்சன் when it comes to my own family. In the corporate world, I'm considered to be one of the successful person. I do a lot of branding, advertising, internal, external communications. I'm part of the CSR programs in the company where I work. All that is fine, but there was an instinct inside me that I should be doing a business, right? துபாயில் வாழ்ந்துட்டோம், கொஞ்சம் பணம் சேர்த்துட்டோம், ஒரு மிட் லைஃப் கிரைசிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு 30 வயசில் வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு சிந்தனை வரும், இன்னொரு 30 வயசில் நிறைய பணம் இருந்தால் என்ன பண்ணுவாங்கன்னா பிஸ்னஸ் பண்ணலாம். இப்போ என்ன பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னா நிறைய குட்டி குட்டி பிஸ்னஸ் 2-3 ட்ரை பண்ணி பார்த்தோம். பட் த ஃபைனல் ஒன் தட் ஐ டிட் வாஸ் அ கஃபே. இப்போ வந்து தாட் ப்ராசஸ் வந்து எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னால், 100 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை என்னுடைய கஃபே இருக்கணும். இதை நான் வந்து ஒரு ஃப்ரான்ச்சைசி மாடலாகவும் செய்வேன், ப்ளஸ் ஐ வில் ஓன் மை ஓன் ஷாப்ஸ். அதுக்கு வந்து ஒரு பைலட் ஸ்டடியாக நான் வந்து ஒரு காஃபி ஷாப் வந்து சென்னையில் ஆரம்பிக்கிறேன். இந்த 4 P's ஆஃப் மார்க்கெட்டிங் வந்து சொல்லுவாங்க: ப்ராடக்ட், பிளேஸ், ப்ரைஸ் அண்ட் ப்ரொமோஷன். இப்போ இந்த ப்ராடக்ட்டில் நான் என்ன மிஸ்டேக் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். when you have a long list of products, that is not a great strategy. இப்போ நீங்கள் சொல்லலாம் A to Bயில் வந்து ஒரு 250 டிஷ் இருக்குது. A to B has grown, but I am a startup. When I have a long list of products, I need a lot of assistance or expertise from the concerned people. Probably என் கடையில் வந்து பர்கர் இருந்தது, பீஸா இருந்தது, நூடுல்ஸ் இருந்தது, சப்பாத்தி இருந்தது, தோசை இருந்தது, ஐஸ்கிரீம் இருந்தது, ஜூஸ் இருந்தது, ஃபலூடா இருந்தது, காஃபி இருந்தது, டீ இருந்தது, பாஸ்தா கூட இருந்தது. ஸோ இட்ஸ் அ லாங் லிஸ்ட். ஒவ்வொரு பாஸ்தாலையும் வந்து யூ ஹேவ் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ், ரைட்? டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ். திஸ் இஸ் அ பேட் ஸ்ட்ராட்டஜி. இது வந்து நீங்கள் வந்து பண்ணக்கூடாது. ப்ராடக்ட், ப்ரைஸ், நான் வந்து ஜஸ்டிஃபை பண்ணுறேன், என் ப்ரைஸ் வந்து கரெக்ட் தான், என் ப்ரைஸ் இஸ் ரைட் அப்படின்னு சொல்லி நான் ஜஸ்டிஃபை பண்ணுறேன். எப்படி? நான் வந்து இன்டீரியர்லாம் நல்லா பண்ணியிருக்கேன், நான் சூப்பராக லைட் போட்டிருக்கேன், நான் வந்து ரொம்ப ஹைஜீனிக்காக நான் வந்து இந்த காஃபியை கொடுக்குறேன். பட் நான் வச்சிருந்த ஏரியாவில் காஃபியோட விலை வந்து எல்லாரும் 10 ரூபாய்க்கு தான் கொடுத்துட்ருக்காங்க. நான் அப்போ வந்து 12 ரூபாய்க்கு கொடுக்குறேன், which was not accepted by the market. People
have the tendency to move to the place where, they get a cheaper product, right? Cheaper product at the same time which satisfy their needs, right? ஸோ ப்ரைஸிங்கும் நான் வந்து தப்பாக பண்ணுறேன். சரி, பிளேஸாவது கரெக்டாக சூஸ் பண்ணனா அப்படின்னு சொன்னால், பிளேஸ் வந்து ரைட் தான், ஆனால் அந்த நேரத்தில் அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய மேஜர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துகிட்ருக்கு. ரோடை கம்ப்ளீட்டாக வந்து ரீவேம்ப் பண்ணுறாங்க, ஒரு பிரிட்ஜ் இருக்குது, ரைட்? ஸோ திஸ் காஸ்ட் ட்ரபுள் டு மீ, ரைட்? ப்ரொமோஷனில் எனக்கு பெரிய உடன்பாடு இல்லை. நான் தான் இவ்வளோ சூப்பரான கடை வச்சுருக்கேனே, என்னை பார்த்து எல்லோரும் வருவாங்க, நான் வந்து நல்ல ப்ராடக்ட்ஸ் கொடுத்துட்ருக்கேன், இத்தனை ப்ராடக்ட்ஸ் இருக்குது, யாருனாலும் வர முடியும். 10 ரூபாய்க்கு 12 ரூபாய்க்கு டீ குடிக்கிற ஒரு ஆளாக இருந்தாலும் வர முடியும், ஐடி கம்பெனிலேருந்து பர்கர் சாப்பிட்ற ஒரு ஆளாக இருந்தாலும் என் கடைக்கு வர முடியும். வை ஷுட் ஐ ஈவன் ப்ரொமோட்? அப்போ வந்து நீங்கள் நினைக்கலாம், என்னடா இவனை கூப்பிட்டு வச்சு நமக்கு என்ன பெரிய இது அப்படின்னு சொல்லலாம். 2 விஷயம். ஒன்று வந்து ஸ்டெப்பிங் பேக் அண்ட் சேயிங் தட் ஐ வில் டேக் சம் மோர் டைம் டு லேர்ன் திஸ் பிஸ்னஸ் ஆர் கெட் பேக் டு பிஸ்னஸ் இஸ் அ வைஸ் டெசிஷன். இப்போ இங்கே பேசின எல்லாருமே வந்து கஷ்டத்தை தாண்டி வந்து ஜெயித்தவங்க. இது வந்து நீங்கள் வந்து இந்த நல்ல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது மாதிரி நிறைய பேர் இருந்திருப்பாங்க. இதில் வந்து 9 out of 10 people would have not come back to this business. Probably what you're seeing here is just the 1% of people who were successful. Not many are successful. In case you fail, I am your live example. Please don't feel bad. இந்த உலகம் நம்மளை எப்படி பார்க்கும், உன் ஒய்ஃப் என்ன சொல்லுவாங்க, உன் பிள்ளை என்ன நினைப்பாங்க, உன் ரிலேட்டிவ்ஸ்லாம் என்ன நினைப்பாங்க, இதை பற்றி கன்சர்னே படாதீங்க. ப்ளீஸ் டேக் அ ஸ்டெப் பேக். ஃபார் மீ, இன் மை கேஸ், ஐ ஹேட் அ குவாலிஃபிகேஷன். ஐ வாஸ் பார்ட் ஆஃப் அ கார்ப்பரேட். ஸோ தேர்ஃபோர் ஐ டென்ட் ஹாவ் அ செகண்ட் தாட். ஐ குட் ஆல்வேஸ் கெட் பேக் டு மை ஜாப் அண்ட் ஐ குட் ஃபீட் மை ஃபேமிலி. See, when you are aspiring to become a businessman, it is not just about making money. It is also taking, your family into consideration, your friends and relatives into consideration while you're traveling onto this goal of yours. ஸோ இவங்க எல்லாரையும் பாதிச்சு நீங்கள் வந்து ஒரு சக்ஸஸை வந்து நீங்கள் வந்து அடைய முடியாது. தேர்ஃபோர் டேக்கிங் அ ஸ்டெப் பேக் இஸ் நாட் அ சின், இட் இஸ் நாட் அ க்ரைம். அண்ட் வெக்கமே படக்கூடாது. இப்போ நீங்கள் வந்து நான் ஒரு நாள் பிஸ்னஸில் ஜெயிப்பேன், ஆனால் இன்றைக்கி நான் தோற்று நின்னா கூட இட் இஸ் not a disgrace for me. I have learned a lot of things. I know how to do an ethical business. நான் ஒருத்தர் கூட இது வரைக்கும் சம்பள பாக்கி வச்சதே கிடையாது. I have done a very very decent job. என்னுடைய ஜிஎஸ்டியை நான் கரெக்டாக கட்டியிருக்கேன், என்னுடைய காம்ப்ளைன்சஸ் எல்லாத்தையும் நான் வந்து பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கேன். ஓகே, பட் ஸ்டில் சம்டைம்ஸ் luck doesn't favor you, right? It is not that you are not putting the right efforts into the business. கடுமையாக உழைச்சிருக்கேங்க. இவங்க சொன்ன மாதிரி நானும் பாத்திரம் கழுவிருக்கேன், நானும் வந்து பர்கர் போட்டிருக்கேன், காஃபி ஆற்றியிருக்கேன். டெய்லி ஒரு பிரச்சனை வரும், ஒவ்வொரு பிரச்சனையும் வந்து நான் தாண்டி வர்றதுக்கு முயற்சி பண்ணியிருக்கேன், ரைட்? பட் இன் ஸ்பைட் ஆஃப் தட் தேர் ஆர் சர்டன் திங்ஸ் that are beyond your control. But when you fail, you don't have to think twice. There is always a lot of time before us and we will definitely succeed at some point in time. Even if you're not able to succeed, at least you will be a failure lesson to so many people, right? And people will learn from your experience. Therefore, I think my experience in the cafe shop, though it has been a failure, I wish and pray that my experience gives a lot of insights to you, and hopefully when you grow bigger, when you think of doing a business, you will take this lesson into consideration. Thank you guys. Behind Woods Wealth and Prosperity Summit 2025, title sponsor Danish Ahmed College of Engineering Tambaram, Chennai, a school of intellectual powerhouse. Max Gold Cash for Gold, Ungal Thanga Nagai vittu udanadiyaga panam pera Max Gold call 04445454545. Powered by Manju Group, iSpot Intelligent Plots at Kovai South IT Corridor starting from 9.9 lakhs. Adayar Ananda Bhavan Sweets and Snacks மற்றும் A2B Veg Restaurant. உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும் venue partner Holiday Inn. Danish Ahmed College of Engineering Tambaram Chennai and Max Gold Cash for Gold presents Behind Woods Wealth and Prosperity Summit 2025. Powered by Manju Group's A2B Veg Restaurant, venue partner Holiday Inn.